Overcoming Loneliness, a journey to connection and inner peace. ஹாய், வணக்கம். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது ஏதாவது முக்கியமான காரணத்துக்காக தான் இருக்கணும். தனிமை, அதாவது லோன்லினஸ், ஒரு நேரத்துல நீங்க அதை உணர்ந்திருக்கலாம், இல்ல இப்ப கூட அதுல இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அதுல இருந்து வெளிவர தயாரா இருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா நான் சொல்லணும். நீங்க தனியா ஃபீல் பண்றீங்கன்னா, அப்படி ஃபீல் பண்றதுல நீங்க தனியா இல்ல. தனிமை அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவலா இருக்கிற முக்கியமான, ஆனா தவறா புரிஞ்சுக்கப்படுற ஒரு எமோஷனல் ஸ்ட்ரகிள். அதிலிருந்து மூவ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க இங்க இருக்கிறது தான் ஒரு பெஸ்டான செயலா இருக்கும். இந்த கோர்ஸ் டிட்டாச்டா ஃபீல் பண்ற எல்லாருக்கும், மத்தவங்க கிட்ட இருந்தும் அவங்க கிட்ட இருந்தோம், வாழ்க்கையில முழுமையான மகிழ்ச்சியை உணர்றதுல இருந்தோம். சில சமயம் மக்கள் நிறைந்த ஒரு ரூம்ல இருந்தாலும் யாருமே கவனிக்காத ஒரு ஆளை போல ஃபீல் ஆகுறவங்களுக்கு, இல்ல தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தோட எப்படி ரீகனெக்ட் பண்றதுன்னு தெரியாம அமைதியா டே டு டே சர்வை பண்றவங்களுக்கு இந்த பயணம் அவங்களுக்கானது, உங்களுக்கானது. இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்ன தரப்போகுது? அடுத்த சாப்டர்ஸ்ல தனிமையை புரிஞ்சுக்கிறதுக்கு, எதிர்கொள்றதுக்கு, அதிலிருந்து ஸ்லோவா டீப்பா ஹீல் ஆகுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க என்ன கத்துக்க போறீங்க? தனிமை நிஜமா என்ன? அது எப்படி உங்க பாடி, மைண்ட், ரிலேஷன்ஷிப்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? சில டைப்ஸ் ஆஃப் லோன்லினஸ் நீங்க ரெகக்னைஸ் கூட பண்ணாம இருக்கலாம். அது எப்படி இருக்கும்? அதை எப்படி நோட்டீஸ் பண்றது? ரூட் காசுகள், சைல்ட்ஹுட் பேட்டர்ன்ஸ்ல இருந்து சொசைட்டில இருக்கிற பிரஷர் வரைக்கும், லோன்லினஸ் எப்படி பிரெயினை ரீவயர் பண்ணுது? அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? சாலிட்யூட் வெர்சஸ் லோன்லினஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அமைதியான நேரத்தை ஹீலிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? மற்றவங்களோட ரீகனெக்ட் ஆகுறதுக்கு சிம்பிளான சில பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க், சொசைட்டி, இது எல்லாத்துலயும் மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி பில்ட் பண்றது? கனெக்ஷன், பர்பஸ், பீஸ், இந்த வேல்யூஸோட ஒரு ரியல் ஃபுல்ஃபில்லிங் லைஃபை எப்படி லீட் பண்ணலாம்? ஒவ்வொரு சாப்டரும் ரெகுலர் தியரி மாதிரி இல்லாம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், கிளியரான இன்சைட்ஸ், இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் டிப்ஸ். நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், யங்கா இருக்கலாம், ஓல்டா இருக்கலாம், சோஷியலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட, உள்ளுக்குள்ள லோன்லியா ஃபீல் பண்ற ஒருத்தரா இருந்தா கூட, இந்த கோர்ஸ் நீங்க இருக்கிற ஸ்பாட்ல உங்களை மீட் பண்ணும். நீங்க அழியணும்னு நினைக்கிற அந்த வாழ்க்கைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இந்த பயணம் ஏன் முக்கியமானது? நீங்க கனெக்டடா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க. உங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகி உங்க ஹார்ட்டை நரிஷ் பண்ற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்க நீங்க 100% தகுதியானவர். பார்க்கப்படுறதுக்கும், கேட்கப்படுறதுக்கும், மதிக்கப்படுறதுக்கும் நீங்க தகுதியானவங்களா இருக்கணும். மத்தவங்களால மட்டும் இல்ல, நீங்களே உங்களை அப்படி ட்ரீட் பண்ணணும். இந்த கோர்ஸ் ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி இல்ல, இது ஒரு ஜென்டிலான டீப்பான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்லோவா, ஸ்டெப் பை ஸ்டெப், சாப்டர் பை சாப்டர். இங்க நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு புது பாதையில பயணிக்க போறீங்கன்னு உணர்த்தும். ஒரு என்கரேஜிங்கான வார்த்தை என்னன்னா, கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆகுதுன்னா அது ஓகே. முன்னாடி நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருந்தாலும் அது ஒர்க் ஆகலனா அதுவும் ஓகே தான். ஆனா இந்த தடவை நீங்க இதை தனியா பண்ண போறதில்ல. இந்த கோர்ஸ் முடியும் போது உங்ககிட்ட புது டூல்ஸ் இருக்கும், புதுசா ஒரு ஹோப்பும் இருக்கும். லைஃப் பெர்ஃபெக்ட்டா ஆகுதுன்னு இல்ல, ஆனா நீங்க ஸ்ட்ராங்கரா, வைசரா அண்ட் மோர் கனெக்டடா இருப்பீங்க. சோ இங்க இருக்கிறதுக்கு நன்றி. ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ இந்த ஜர்னியை நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம பயணத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃப்ரம் லோன்லினஸ் டு டீப் கனெக்ஷன். நான் உங்களோட ஒவ்வொரு அடியிலையும் இருக்கேன்.